ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நபார்ட் பேங்க்ல இருந்து நமக்கு ஐடி ஜாப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இடிஎல் டிசைனர், சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட், ஏஏ இன்ஜினியர், டேட்டா இன்ஜினியர், டாக்குமெண்ட் டிசைனர்னு வேரியஸ் டைப் ஆஃப் ரோல்ஸுக்கு இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆபீசர் லெவல் ஜாப் தான் இது. உங்களுக்கு சேலரியும் லேக்ஸ்ல தான் இருக்கும். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 13 ஜூலை 2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க இவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரா பார்க்கலாம். என்னைக்கு அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி என்ன, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்ட் பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் கேடர்ல உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் ரெக்வயர்மெண்ட் பண்றாங்க. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 25 ஜூன் 2026ல இருந்து லாஸ்ட் டேட்டா 13 ஜூலை 2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியரா படிச்சு பார்த்துட்டு நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா மட்டும் உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க கொடுக்குற ஒரு டீடைல்ஸும் கரெக்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்ஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வரப்ப அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ராங்கா இருக்கு, இன்கரெக்டா இருக்குங்கிற பட்சத்துல அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல மட்டும் உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதர் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் எதுல நீங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஹெல்ப் ஃபெசிலிட்டி நம்பரும் கொடுத்திருக்காங்க. நீங்க அப்ளை பண்றப்ப ஏதாவது எரர் ஃபேஸ் பண்றீங்க, பேமெண்ட்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா இவங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல சொன்ன மாதிரி அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் 25 ஜூன்ல இருந்து 13 ஜூலை வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த டேட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க வேகன்சி அண்ட் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஃபார் டேட்டா மேனேஜ்மெண்ட் அனலிட்டிக்ஸ் அண்ட் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல உங்களுக்கு இடிஎல் டிசைனருக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. யூஆர் அன்ரிசர்வ்ல தான் கொடுத்திருக்காங்க. சீனியர் டேட்டா சயின்டிஸ்டுக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டேட்டா சயின்டிஸ்டுக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட் டிசைனருக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஏஏ இன்ஜினியருக்கு 3 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டேட்டா இன்ஜினியருக்கு 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 8 வேகன்சி கொடுத்திருக்காங்க. 8மே அன்ரிசர்வ்ல தான் கொடுத்திருக்காங்க. யார் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு ஒரு போஸ்டிங்ஸுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் கட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு 1 ஜூன் 2026 அன்னைக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இடிஎல் டிசைனர் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டா 30ல இருந்து 40 இயர்ஸ் கூட உள்ள கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எம்இ எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எம்சிஏ படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இடிஎல் டூல்ஸ், டேலண்ட், இன்ஃபர்மேட்டிகா, எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர்ல ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்களுக்கு மினிமம் 7 இயர்ஸ் ஐடி ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெவலப்பர்ஸ் எல்லாம் கைட் பண்றதுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல் எல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேனிட்டரியா பிசினஸ் பார்ட்னர்ஸ்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு, இன்டராக்ட் பண்றதுக்குள்ள ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டா 28லேருந்து மேக்ஸிமம் 45 இயர்ஸ் வரையும் உள்ள கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றவங்களுக்கு ஏஜ் லிமிட்டா 28லேருந்து 45 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ இது ரிலேட்டடா அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க எம்இ எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐலாம் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்க ஏஐஎம்எல் ரிலேட்டடா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா பேஸ் ரிலேட்டடா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இதே மாரி அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஜாப் ப்ரொஃபைல் அண்ட் ரோல் டீடைல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டா 25ல இருந்து 40 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேம் இதுக்கும் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ இது
ரிலேட்டடா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நீங்க எம்இ எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எம்சிஏ படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா நீங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டீடைல்ஸ்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டாக்குமெண்ட் டிசைனருக்கு ஏஜ் லிமிட்டா 28ல இருந்து மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க பேச்சுலர் டிகிரி எந்த ஃபீல்ட்ல கம்ப்ளீட் பண்ணினாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் கிராஃபிக் டிசைன், விஷுவல் கம்யூனிகேஷன், ஃபைன் ஆர்ட் இது ரிலேட்டடா முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ்க்குலாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிளஸ் மேனிட்டரி ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏஐ இன்ஜினியருக்கு ஏஜ் லிமிட்டா 26ல இருந்து மேக்ஸிமம் 40 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ரிலேட்டடா முடிச்சிருக்க கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்க ஏஐ ரிலேட்டடா ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு மேனிட்டரி ஸ்கில்ஸ் பேசிக் ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன வேணுங்கிற டீடைல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்குள்ள கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டீடைல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டேட்டா இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டா 25 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எம்இ எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்சிஏ படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க ஒராக்கல் சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் கிளவுடரா சர்டிஃபைடு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிரெடென்ஷியல் இது ரிலேட்டடா நீங்க ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் ஐடி ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன இருக்கணுங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுக்குற உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருந்து 1:3 ரேஷியோல கேண்டிடேட் செலக்ட் பண்ணி அவங்கள இன்டர்வியூக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வர கேண்டிடேட் ஆல்ரெடி பப்ளிக் ஆர் பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ரிசர்வ்ஸ்க்கு இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இன்டிமேஷன் சார்ஜஸா 150 rupees சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸுக்கு 700 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸும் 150 rupees இன்டிமேஷன் சார்ஜஸும் டோட்டலா உங்களுக்கு 850 rupees சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க இந்த ஜாபுக்கான சேலரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இடிஎல் டிசைனருக்கு 24 lakhல இருந்து 32 lakh per annum வரையும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் டேட்டா சயின்டிஸ்டுக்கு 24ல இருந்து 42 lakh per annum வரையும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா சயின்டிஸ்டுக்கு 18 lakhல இருந்து 30 lakh per annum வரையும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் டிசைனருக்கு 12 lakhல இருந்து 24 lakh per annum வரையும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஐ இன்ஜினியருக்கு 24 lakhல இருந்து 45 lakh per annum வரையும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா இன்ஜினியருக்கு 18 lakhல இருந்து 24 lakh per annum வரையும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியடா இனிஷியலா உங்களுக்கு 2 year பீரியடுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு ஃபர்தரா உங்களுக்கு 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 5 years இங்க ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டிராவல் அண்ட் அதர் அலவன்சஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்க 30 days வரையும் அவங்க கான்ட்ராக்ட் பீரியட்ல நீங்க லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு மட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஃபேமிலிக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப் நீங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சைஸ்ல எதை எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. என்னென்ன நீங்க அப்லோட் பண்றப்ப பண்ணணும் பண்ணக்கூடாது ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அதர் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.